சோமு, இங்க யாருக்கோ உதவி தேவைன்னு சொல்லி கோவிந்தன் போன் பண்ணானே, யாருக்கு? என்ன இங்க ஆடு கத்துது? ஒருவேளை புல்லு திங்கும். ஒருவேளை இவங்களுக்கு தேவையா இருக்குமோ உதவி? இந்த நேரத்துல நம்ம உதவி இவங்களுக்கு தேவையில்லையே. கரெக்ட். சோமு, என்ன ஒரு கன்றாவிய கவனிச்சியா? என்ன? நேத்து வரையில நிமிந்து நின்ன அந்த காளைங்க இந்த காட்சியை பார்த்த உடனே தலையை கீழே போட்டுடுச்சு. சத்தம் போடாத, இது இப்படியே நீடிக்குமே. ஆனா இது ரெண்டுக்கும் உயிர் வந்து ஓடுனாலும் ஓடிடும். அண்ணே அண்ணே, அங்க பாருங்க அண்ணே, அங்க பாருங்க அண்ணே. போறவள பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சிக்காம போறிய நீ சின்ன ரங்கா ரங்கா. சோமு, இத பாடுறாரு. ஆமா, இந்த ஆளுடைய தங்கச்சியை நேத்தி நான் பார்த்து நான் பாடுனேன். என்ன பாட்டு? சம்மதம்மா ஐயா, நானும் கூட வர சம்மதம்மா அப்படின்னு கூட வந்துட்டா. ஐயோ, என் தங்கச்சி பார்த்தா அப்படி பண்ண டச் பண்ணாத. உனக்கு ஏன்டா ரோஷம் பொத்துக்கிட்டு வருது? ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்தா அந்த மாதிரி பாடுறியே? அவன் அண்ணன் தம்பி பார்த்தாலும் உனக்கு வர்ற கோவமா தான் அவனுக்கு வரும். ஏன்டா வழியில போற பொண்ணை பார்த்து போறாள பொண்ணு ரங்கம்மா குடுக்கிற குடுல கண்ணு கண்டு தொங்க போதும். ஓகே ராஸ்கல், கூப்பிடு போலீஸ். பெரிய தரமா செஞ்சுட்டேன். கால்ல வேணா வேறையா மன்னிச்சுங்க. ஏட்டா செய்யறதெல்லாம் செய்துட்டு கால்ல விழுந்தா மன்னிப்பு நாங்க கொடுக்கணுமா? ஏலே, இனிமே போற பொண்ணுங்களை பார்த்தா என் தங்கச்சியா நினைச்சுக்கிறீங்க? நீ மட்டுமல்ல கூட்டமே நினைக்கிறேன். அது அவனை சொல்லி குத்தம் இல்ல. உனக்கு அவனுக்கு ஆகார போடா. நீ வாங்க. சோமு, அந்த போக்கிரிக்கு நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏமா அதையாவது நன்றின்னு சொல்லக்கூடாது? அம்மா, ஒருத்தனுக்கு புத்தி சொல்லி அனுப்பிச்சேன். ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் புத்தி சொல்றதுக்கு என் உடம்புல வருது இல்லையே. அதை நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் இவனை போல அழகினவா இருப்பாங்க. இந்த கை ஓம் பக்கம் வருது. அது சரிம்மா, இந்த அலங்கோலத்தை பார்த்தா நல்லவங்க நாசமாயிடுவான் போல இருக்குது. பாரு, உலகத்துல சாயம், முகத்துல பவுடரு, கையில சாம்பார் எள்ளி கொட்டுற பாக்கெட் மாதிரி ஒரு பை, தலைக்கு மேல ஒரு தலை, அதுல காக்கா எங்க உட்காந்துற போதும்னு அதை தடுக்க ஒரு சக்கரை வட்ட கூட. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன், இது என்ன உடலை மறைக்கிறதுக்கு துணியா இல்ல? சரி, இத எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த பாருமா, வேணும்னா ஒரு டெஸ்ட் பண்ணி பாரு. ஒரு பக்கத்துல பவுடர் தடவிக்க, ஒரு பக்கத்துல மஞ்சளை தடவிக்க. வீதியில நீ நடந்து போ. மஞ்சள் தடவின பக்கத்துல பாக்கிறதுக்கு மனுஷன் அஞ்சுவான். பவுடர் தடவின பக்கத்துல பயர்கள்லாம் பாய்வானுங்க. இந்த பாருமா, இந்த நாசமா போன நாகரிகத்துல ஈடுபட்டு தாய் தாப்பனருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதம்மா. நான் சொல்றதை கேளம்மா. இந்த பாரு, கைத்தறி துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கி கொடு. ஓ சரிங்க. பதிலே சரியில்லையே. அதுக்கு ஆகார கோளாறு. நீ வா. ஆமா, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு வந்த ஆளு எல்லாம் சரியா போடுச்சுன்னு விழுந்துருச்சு ஓடுறானே, என்ன செய்த? அதிர்ச்சி வைத்தியம். அதிர்ச்சி வைத்தியமா? அப்படின்னா ஒண்ணுமில்ல டாக்டர், அந்த ஆள் ஒரு பெரிய சோம்பேறி. வேலை செய்யாம இங்கே சௌக்கியமா சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு வந்தா. அதை புரிஞ்சுக்கிட்டனா ஆபரேஷன் பண்ணணும்னு கத்திய மீட்டினேன். அப்படியே ஓடி போயிட்டான். வெரி குட், பெரிய புத்தாலியா இருக்கிறிய. இதெல்லாம் நம்ம பெரிய டாக்டர் சொல்லி கொடுத்த ட்ரீட்மெண்ட். நோயாளியின் உடல்நிலையை விட மனோநிலையத்தான் அதிகமா கவனிக்கணும். எல்லா வியாதிகளையும் மருந்தால குணப்படுத்த முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவாரு. உண்மைதான். இப்ப எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட தொடங்கியிருக்கு. என்னது? கொஞ்ச நாளா எனக்கு ஒரு தினசான மனோவியாதி. அப்படியா? என்ன செய்யுது? படுத்தா தூக்கம் வர்றதில்லை, விதவிதமான கனவுகள். நல்லா இருக்கே. தூக்கம் வரலங்கிறீங்க, அப்புறம் கனவு மட்டும் எப்படி வர முடியும்? நினைவை நிலைக்களமாக கொண்டுதானே கனவு. சும்மா வளராதீங்க. இந்த வியாதி மேற்கொண்டு என்னென்ன செய்யுங்கிறத நான் சொல்றேன், சரியா இருக்கான்னு பாருங்க. எங்க சொல்லு. நாம சாப்பிடக்கூடிய எந்த பொருளுமே ருசிக்காது. கரெக்ட். வீட்டு பக்கமே போகாம எப்பவுமே டிஸ்பென்சரியிலே இருக்கணும்னு தோணும். அப்சல்யூட்லி கரெக்ட். அது மட்டுமா, நமக்கு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கேலண்டர்ல பார்த்தா அதை கிழிச்சறியலாமான்னு ஆத்திரம் வரும். 100% கரெக்ட். எதையோ ஒண்ணு நினைச்சு அது கிடைக்குமா கிடைக்காதான் மனசு ஏங்கிக்கிட்டே இருக்கும். 1000 times கரெக்ட். சுமதி, என் மனோநிலையை அப்படியே எடுத்து சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதே வியாதியானதானே நானும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு மருந்து? மருந்தா? மிஸ்டர் தைரியம்,
அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போனா உறுதிங்கிற மருந்து கொடுப்பாரு. அதை சாப்பிட்டுட்டு நேர்மை கட்டுப்பாடுங்கிற பத்தியத்தை கடைபிடிச்சா வியாதி குணமாக வழி பிறக்கும். புரிஞ்சுதா? சுமதி, வலி தாழ முடியல டாக்டர் சார். நேத்து கொடுத்த மருந்துலயே உங்க வலி தீர்ந்திருக்கணுமே. மருந்து தான் தீருது, வலி அப்படியே இருக்கு. தூக்கத்தை சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு டாக்டர் சார். இருக்க இருக்க வலி அதிகமாகிக்கிட்டே போகுது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. அவனுக்கு இந்த மாதிரி ஏதாவது வியாதி வந்து தான் சொல்லியிருப்பானோ? நானும் பாக்குறேன் மிஸ்டர் அமர்நாத். கொஞ்ச நாள் அவங்க பேச்சுல வேதாந்த வாட வீசு. என்ன வேதாந்த வாடு? வயசுக்கு தகுந்த வாடை வரத்தானே செய்யும். வலி வந்தாவே வேதாந்தம் வந்துருமே. நல்ல ரத்தம் இருக்கும் பொழுதுதான் புரட்சி கொள்கை. அது கெட்டு பலகீனமாயி பார்வை மங்கன உடனேதான் பஜனை பக்தி. மிஸ்டர் அமர்நாத், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் வரேன். எம்பெருமாள் ஐயன், எம்பெருமாள், ராத்திரி பூரா உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க காணும்? ஐயனே, உங்களுக்கு இப்பொழுது சனி பிடித்திருக்கிறது. உங்கள் நாமதேயத்தை சொல்லி ஐயன் சனீஸ்வர பகவான் பேரிலே ஒரு அர்ச்சனை செய்தே. தாருங்கள் பிரசாதம், இதை தடவுங்கள், உங்கள் வலி தீரும் ஐயனே, வலி தீரும். சனீஸ்வரன் ஒழியறதுக்கு சனீஸ்வரன் பிரசாதத்தையே தடவணுமா? ஆமாம் ஐயனே. பழையபடியும் பிடிச்சுக்காத. அவசாரம் அவசாரம் ஐயனே, அப்படி சொல்லாதீர்கள். குழந்தாயிருக்கு இதுதான் அம்மாவளா? ஆமாம் ஐயனே, இவள்தான் யான் பெற்ற ஒரே திருக்குமாரன். தாயில்லா குழந்தை இவள். இவள் திருமணத்தை திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் சன்னிதானத்திலே நடத்தி வைத்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான் தாய்நாட்டுக்கு செல்கிறேன் ஐயனே. பெருமாள், ஐயனே, நீ ஒரு ஆள் இருக்கிறதுல எனக்கு எவ்வளவோ நிம்மதியா இருந்துச்சு. நீயும் போறேன்னு சொல்றியா? யான் என் செய்வேன் ஐயனே. அடியேனுக்கும் மனமில்லைதான். நாடு விட்டு நாடு வந்து பொருளீட்டி யாது பயன் ஐயனே. தாய் நாடு சென்று என் சுற்றத்தாரோடு வாழவே விரும்புகிறேன். மேலும் பெற்றவன் தன் கடமையை செய்ய வேண்டாமா ஐயனே? குழந்தாய் ருக்மணி, ஐயன் காலிலே விழுந்து அனுகிரகம் பெற்றுக்கொள் என்று வருகிறேன் ஐயனே. என் பெருமாளை மறந்து விடாதீர்கள். கடமை மகள் ஆமா, மணி ஒண்ணாயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் பசிக்கலையா? பசி எடுத்து வெகு நேரம் ஆயிடுச்சு. என்ன செய்யறது? எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு வரலையே. ஐயோ, ஏன்? இன்னைக்கு உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடணும்னு எங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வரல. அப்படியா? ரொம்ப நல்லதா போச்சு. வா சாப்பிடலாம். சாப்பாடு? நான் சும்மா போய் சொன்னேன். எனக்கு சாப்பாடு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன் சிரிக்கிறேன்? இல்ல, என்ன ஏமாத்தணும்னு நினைச்சு நீங்களே ஏமாந்துட்டீங்களே. எப்படி? எங்க வீட்டுல இருந்தும் சாப்பாடு வந்திருக்கு. அப்பா, பெரிய குறும்பு கறி அனுப்ப போல் இருக்குதே. சரி, வா போய் சாப்பிடலாம். சரி, கொஞ்சம் இருங்க. நீங்களும் இப்படி போட்டுங்க. போய் அந்த கதவை சாத்துங்க. சாப்பாடு தண்ணி ருசியா இருக்க போகுது. என்ன எப்படி போட்டுக்கிறேன்? ஆமா, உங்க வீட்டுல என்ன சாப்பாடு? எங்க வீட்லயா? அப்பளம், கேரட் பொரியல், சாம்பார், ரசம், அப்புறம் மோர், அவ்வளவுதான். சாதம் இல்லையா? இலை கூட இருக்குது. உங்க வீட்டுல என்ன? இதோ தயிர் சாதம், மாவடு. மாவடு எனக்கு கொஞ்சம் இருங்க.
இந்தாங்க. அது எனக்கு வேண்டாம் போ. ஏன்? அதான் எல்லா இடத்துலயும் கிடைக்குமே. பின்ன எது வேணும்? அதோ அது. ஆ, இதுவா? டாக்டர் சார், ஆடா நீயா? என்னப்பா இப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ற? உங்களை பெரிய டாக்டரையே உடனே பார்க்கணுமா? எதுக்கு? எதுக்குன்னு தெரியலங்க, ஒரு மாதிரியா இருக்காரு. உங்களையும் சுமத்தம்மாவையும் உடனே வெளியே அனுப்பணும் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தாரு. சரி நான் வர்றேன், நீ போ, நான் பின்னால வரேன். ரைட், போ. என்னங்க, நம்ம 2 பேரும் உடனே வெளியில அனுப்பணும்னு சொன்னாராமே. அதானே, ஒருவேளை அவருக்கு விஷயம் தெரிஞ்சுச்சோ. பின்ன என்னவா, நீங்க அக்கம் பக்கத்தை மறந்துட்டு என்னையே ஊர்றன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? இப்ப அவர் ஏதாவது கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்ன சொல்ல போற? நீங்க என்ன சொல்ல போறீங்க? மனசுல இருக்கிறத சொல்லிட வேண்டியதான். அப்போ எனக்கு சேர்த்து சொல்லுங்க. என்னன்னு சொல்றது? நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, நான் தலையாட்டி போறேன். பாப்பலாம். 2 பேரும் சேர்ந்தேவா? ஏன்? வேற சாட்சியே வேண்டாம், நீங்க முன்னாடி போங்களே. ப்ளீஸ் போங்களே. ஆல் ரைட். டாக்டர், டாக்டர். மிஸ்டர் மோகன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. என்ன செய்யறது? ஆஸ்பத்திரியின் பெருமையை காப்பாத்தணும் இல்லையா? டாக்டர், உங்க அப்பாவுக்கும் போன் பண்ணிட்டேன். அவரு ரொம்ப வருத்தப்பட்டார். விஷயத்தை எடுத்து சொன்னேன், சரின்ட்டார். நீங்களும் சுமத்தியும் இன்னைக்கே போயாகணும். டாக்டர். டாக்டர், வந்து மறுக்க கூடாது மிஸ்டர் மோகன். இளமையும் சுறுசுறுப்பும் உள்ள உங்களால தான் ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். டாக்டர், அதாவது உண்மையை சொல்ல போனா பக்கத்து கிராமங்கள்ல எங்க பார்த்தாலும் விஷஜுரம் பரவிட்டான். எல்லா ஆஸ்பத்திரிகளில இருந்தும் டாக்டர்ஸ் போறாங்க. நீங்க சுமதியையும் இன்னும் சில நர்சுகளையும் கூட்டிக்கிட்டு மங்களநல்லூர் போய் அங்கு விஷஜுரத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வைத்திய உதவி செய்யணும். சரி டாக்டர். டாக்டர் சார், விஷஜுரம் உள்ள கிராமங்களுக்கு இவங்களை அனுப்புறீங்களே, ஏதாவது? என்ன லட்சுமி, மக்களுக்கு சேவை செய்யறதானே இந்த தொழிலோட பெருமை. எஸ், ஆஃப் கோர்ஸ் டாக்டர். நாங்க இப்பவே புறப்படுறோம். ஆல் ரைட். சாரி. சுமதி, உடம்பை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோமா. என்ன பத்தி கவலைப்படாதேம்மா. சின்ன டாக்டரை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கோமா. வரேம்மா. கடவுளே, என் குழந்தைகளுக்கு நீதான் துணை. டாக்டர், என்னம்மா? என் தாலி பாக்கியத்தை காப்பாத்திட்டீங்க. அம்மா, நீங்களும் உங்க புருஷனும் செஞ்ச உதவிய நானும் என் குழந்தைகளும் என்னைக்கு மறக்க மாட்டோம். மகமாய் கிருபையால உங்க மஞ்ச குங்குமத்துக்கு ஒரு குறையும் வராம மக்களை பெத்து மகராசியா இருக்கணும்மா. நாங்க வர்றோம்மா. மக்களை பெற்ற மகராசி, அடுத்த வீட்டுக்கு போகலாமா?
ஏன் இப்படி உங்க உடம்பு நடக்குது? ஜுரம் சூடு இல்லையா? ஜுரம். அம்மா வரும்போதே சொன்னாங்களே, அவங்க பயந்த மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர், ஏதாவது மருந்து சாப்பிட்டீங்களா? என்னத்தை சாப்பிடுறது? உடம்பெல்லாம் குத்துது, குடையுது, தலைவலிக்குது, மயக்கம் வருது. டாக்டர், டாக்டர், ஐயோ, எனக்கு பயமா இருக்கு டாக்டர். டாக்டர், பெரிய டாக்டர் ஆளு. ஐயோ, அவசரப்பட்டு ஒண்ணும் செய்யறாத. முதல்ல நீ கொஞ்சம் தள்ளி உட்காரு. இது தொத்து வியாதி, உனக்கு வந்தாலும் வந்துடும். என் உயிர்நிலையே ஆட்டம் காணும் போது உடம்பு பத்தி என்ன? எது வந்தாலும் வரட்டும். ஐயோ, என்னங்க வாந்தி வருதா? பரவாயில்லைங்க. நெஞ்சடைக்குது சுமதி, நெஞ்சடைக்குது. தண்ணி தண்ணி. டாக்டர், 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 பக்தி வடிவான பைங்கிளியே, டாக்டர். உன் பக்திக்கு மெச்சினோம். பகராது. என்ன டாக்டர், என்னென்னமோ பேசுறீங்களே? ஒருவேளை இது பித்த ஜுரமா? பித்த ஜுரம், காதல் ஜுரம். உன் மனோதைரியத்தை கணக்கிடவேயா சோதித்தோம். சோதனையா? அப்போ உங்களுக்கு நிஜமாகவே ஜுரம் இல்லையா? அத்தனையும் பரீட்சை. போதும் போதும். இருந்தாலும் இப்படிப்பட்ட விஷ பரீட்சை கூடாது. ஆமா, இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்துக்காக நீயும் இவ்வளவு தூரம் பயந்திருக்க கூடாது. ஆமா ஆமா, எனக்கு ஜுரம்னா நீ ஏன் அப்படி நடுங்குற? இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி? அடுப்பு எரியும் போது பால் பொங்காமல் இருக்குமா? பூமி அதிரும் போது வீடுகள் ஆடாமல் இருக்குமா? இல்லை, நீர் வற்றும் போது மீன்கள் துடிக்காமல் தான் இருக்குமா? நீ அதிர்ச்சியால் அழுத காட்சி என்னால் மறக்கத்தான் முடியுமா சுமதி? நான் ஏன் அப்படி செய்தேன் தெரியுமா? நான் நோய்வாய்ப்பட்டால் நீ எப்படி துடிப்பாய், நான் பிரிந்திருந்தால் நீ எவ்வளவு கண்ணீர் வடிப்பாய் என்பதை கண் முன்னால் தெரிந்து கொள்வதற்காகத்தான். ஐயோ, வேண்டாம், பிரிவை பற்றி பேசாதீர்கள். அவ்வளவு ஆசை இருக்கிறதா? உண்மையிலேயே நான் பிரிந்திருந்தால் நீ என்ன செய்வாய்? என்ன செய்வேனா? சொல். பிரிவின் வேதனை பற்றி உங்களுக்கு கடிதம் எழுதுவேன். எப்படி? அன்புள்ள அத்தான் வணக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள் மயக்கம், அன்புள்ள அத்தான் வணக்கம். வருவார் வருவார் என்ற செய்தியும் சொல்லும், ஆளிலை போன்ற உடல் ஆசையில் துள்ளும், ஆளிலை போன்ற உடல் ஆசையில் துள்ளும், அன்பிலே இயற்கை என்னையும் வெல்லும், அன்புள்ள அத்தான் வணக்கம். சுகமே பருகும் இதழிரண்டு இருந்தென்ன பயனே, பருவம் நிறைந்திருந்தும் எனக்கென்ன சுகமே பருகும் இதழிரண்டு இருந்தென்ன பயனே, கரங்கள்
வணக்கம் உங்கள் ஆயுளை கொண்டாள் மயக்கம் அன்புள்ள அத்தான் வணக்கம். சுமதி, இப்படி எழுதியும் நான் வரவில்லை என்றால்? வரவில்லை என்றால் பொன்மணி மேகலை பூமியில் வீழும் புலம்பும் சிலம்பிரண்டும் என்னை விட்டு ஓடும் கைவளை சோர்ந்து விழும் கண்களும் மூடும் காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும் காண்பவர் உங்களைத்தான் பழி சொல்ல நேரும் அன்புள்ள அத்தான் வணக்கம் அன்புள்ள அத்தான் வணக்கம் திருமணம் ஆகமுன் வேண்டாம் குழப்பம் அன்புள்ள அத்தான் வணக்கம். வேலைக்கு வச்சுக்கிட்டா இப்படிதான் முன்னேறது. வேலைக்கார நாய் எங்க போயிருந்தேன்? மன்னிச்சிடுங்க எஜமா, ராவெல்லாம் என் குழந்தைக்கு கடுமையான ஜுரமுங்க. இப்பவோ அப்போன்னு ஆயிட்டுது. அந்த நிலைமையில அதை விட்டுட்டு என்னால எப்படிங்க வர முடியும்? வர முடியாது. போனஸ் அட்வான்ஸ் உங்ககிட்ட பேசுற பேச்சு நான் இல்லேன்னு சொல்லலீங்களே. உங்ககிட்ட இல்லைனாலும் வேற 4 இடத்துல வேலை பார்த்தா பணத்தை சம்பாதிச்சிடலாம். ஆனா என் ஒரே குழந்தை இறந்து போயிருந்தான். அதை திரும்ப கொண்டு வர முடியுங்களா ஏட்டமா? என்னடா குழந்தை? நாட்டு ஆள்றதுக்கு ஆள் இல்லை, இவனுங்கடா பெற்றுக்கிறாங்க. இந்த குழந்தை என்ன 10 குழந்தைய பெற்றுக்கிறது? உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க ஏட்டமா. என் ஒரே குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த சமயம் என் பொண்டாட்டி துடி துடிச்சதை பார்த்தப்ப என்னால அங்கிருந்து அதையவே முடியலீங்க. பொண்டாட்டி துடிச்சாடா? ராத்திரி பூரா கைவலையில நாத்து சண்டா புழு மாதிரி. என்ன விட பொண்டாட்டி பிள்ளை பெருசுல உனக்கு? என்ன விட பொண்டாட்டி ஒரு மடங்கு இல்லீங்க, 1000 மடங்கு உங்களை விட என் பொண்டாட்டி பிள்ளைதான் எனக்கு பெருசு. அதுல சந்தேகம் வேறீங்களா? பொண்டாட்டி பெருசான்னு கேட்டீங்களே. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முழிச்சு கடமையை செய்யறவ கட்டுன பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த மாதிரி அன்பான ஒரு மனைவியோட வாழ்ந்து ஆசைக்கு ஒரு குழந்தையும் பெற்றிருந்தீங்கன்னா இந்த கேள்வி என்ன பார்த்து கேட்பீங்களா? பெத்தா தாங்க தெரியும் பிள்ளையோட பாசம். பணமா பணம் நினைச்சு பாருங்க எஜமா. நாடு விட்டு நாடு வந்து பாடுபட்டு பணத்தை தேடி கோடி கணக்கில் குவிச்சு வச்சிருக்கீங்களே. உங்க தாகத்துக்கு ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்கும் சக்தி அந்த பணத்துக்கு இருந்ததா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்கிற உங்ககிட்ட வேலை பார்க்கறதே பாவம். நான் பாடுறேன். சந்தேகம் வரீங்களா? பெண்டாட்டி பிள்ளை பெருசான்னு கேட்டீங்களே. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. குமார், சமுதாயத்துக்கு துரோகம் செய்தவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பினாலும் சஞ்சலத்தின் பிடியிலிருந்து தப்ப முடியாது என்பதை தெரிந்து கொண்டாயா? ஊரையும் பேரை மாற்றிக்கொண்ட உன்னால் உள்ளத்திலே உறுத்திக் கொண்டிருக்கும் குற்றவாளி என்ற நினைப்பை மாற்றிக்கொள்ள முடிகிறதா? நினைச்சு பாருங்க எஜமா. இரவு பகல் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலும் கூடவே இருந்து கண்ணு முடிச்சு கடமையை செய்யறவ கட்டளை பொண்டாட்டி ஒருத்திதானுங்க. அந்த ஒருத்தியான என்னைத்தானே உங்களை விட்டு போய்விட்டீர்கள். நான் மட்டும் உங்கள் அருகில் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி அவதிப்பட பார்த்துக் கொண்டிருப்பேனா? உங்களையே சதமென்று எண்ணி இருந்த என்னையும் நம் இல்லறத்திற்கு சாட்சியாக பிறந்த நம் செல்வத்தையும் பாருங்களத்தான். குமார், புரிந்து விட்டதா? அறிவு தெளிந்து விட்டதா? இன்று முதல் நீ ஒரு புது மனிதன். உன் கடமையை செய்ய உடனே புறப்படு. ஓ சுசிலா, ஐயா ஐயா, 16 வருஷத்துக்கு முன்னால குமாரனுடைய வீடு இங்க இருந்துச்சு. அது எங்க காணும்? நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுற இந்த ஊர்ல 16 வருஷத்துக்கு கதையை வந்து கேக்குறீங்களே,
அந்த வீட்டை ஒரு சேட்டு வாங்கி இடிச்சு பெருசா கட்டிட்டாரு. சுசீலா, உன்னை நான் எங்க தேடுறேன்? ஒண்ணுமே புரியல. வந்துடுவேன்னு டாக்டர் சொன்னாரு. நான் மத்தியானமே வந்துட்டேம்மா. அங்க நடந்த சமாச்சாரங்கள் எல்லாம் பெரிய டாக்டர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சு. ஏமா சின்ன டாக்டர் சௌக்கியமா வந்து சேர்ந்துட்டாரா? அது ஏன் கேக்குறப்போ, ஒரு நாள் அவருக்கு ஜுரம். ஜுரமா? ஐயோ, ஏமா அதுக்குள்ள பயந்துட்டீங்க? ஜுரம் வந்தது போல பாசாங்கு பண்ணி என்னையே நடுங்க வச்சுட்டாருமா. அவ்வளவுதானா? நான் என்னமோன்னு பயந்துட்டேம்மா. சரி. இந்த கஷாயத்தை குடி. எதுக்குமா கஷாயம்? விஷஜுரம் வந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கல, அதனால முன்னெச்சரிக்கையா இப்ப சாப்பிட்டு வைக்கிறது நல்லதா கண்ணு. அதுக்கு 2 டம்ளர் கஷாயமா? இல்லம்மா, இது உனக்கு, இது நம்ம சின்ன டாக்டருக்கு. சின்ன டாக்டருக்கா? சரிதாம்மா. அவருக்கு நீ வைத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அம்மா, அவரு MBBS டாக்டர் அம்மா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்.